ஹாய் ஹலோ வணக்கம். நான் சிக்கன் குழம்பு செய்ய போகிறேன். இன்க்ரீடியன்ஸ் பார்த்துக்கோங்க. பாய்லர் சிக்கன் எடுத்துருக்கேன் 1 kg. தேங்காய் அரை மூடி எடுத்துக்கோங்க. தேங்காய் பால் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. தேங்காய் வந்துட்டு கட் பண்ணிவிட்டு மிளகுத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் வேணும்னா இன்னொரு ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். அடுத்து சோம்பு சேர்க்க போகிறேன். சோம்பு 1 ஸ்பூனு. சோம்பு நல்ல ஸ்மெல் கொடுக்கும் குழம்புக்கு. அடுத்து கசகசாவை சேர்க்கறதுக்கு முன்னாடி ஒரு 5-6 கிராம்பு சேர்த்துக்கலாம். கிராம்புக்கு அப்புறமேட்டுக்கு கசகசா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. எல்லாமே குழம்பு வாசமாக இருக்கிறதுக்கு உதவும். அடுத்து உருளைக்கிழங்கு பார்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு வேக வச்சு தான் நான் எப்போதும் யூஸ் பண்ணுவேன். கேஸ் ஐட்டம்ன்றதால நீங்கள் அதுக்காக கேஸ் ஐட்டம் சில பேர் ஒதுக்கியே வச்சுருவாங்க. அப்படி ஒதுக்காதீங்க. இதில் இருக்க சத்து கிடைக்காம போயிடும் நம்மளுக்கு. உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சிக்கனில் மேக்னேட் பண்ணிட்டேன். பவுலில் உங்களுக்கு சிக்கன் மசாலா கடையில் வாங்கினது தான். 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். இன்னும் காரம் பிரியமாக சாப்பிட்றவங்க எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. மஞ்சப்பொடி கொஞ்சம். வெங்காயத்தை கொஞ்சம் எண்ணெயில் வதக்கிட்டு மற்ற எல்லாத்தையும் தக்காளி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட போட்டுக்கோங்க. அடுத்து இந்த மசாலா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா இந்த எண்ணெயில் வேக விட போகிறேன். வெந்ததும் நல்லா பிரட்டி எடுப்பேன். வெந்த பிறகு ஒன்றுக்கு ஒன்றா நல்லா சேர்கிற மாதிரி நல்லா பிரட்டினா தான் சிக்கனில் கரெக்டாக ஒட்டிக்கும் மசாலா. இல்லைன்னா சிக்கன் வெள்ளை வெள்ளையர்னு எப்போதும் குழம்புல தனியாக தெரியும். அதுக்காகவே நான் இந்த மாதிரி எல்லாத்தையும் பிரட்டி விட்டுட்டு தான் சிக்கனை ஆட் பண்ணுவேன். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். பச்சை மிளகாயும் மிக்ஸ் ஆகிடுச்சு. எல்லாமே மிக்ஸ் ஆகிடுச்சு. தண்ணியாக தெரியுது பாருங்கள். எண்ணெய் மட்டும் தனியாக தெரியுது, மசாலா தனியாக தெரியுது. நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு கலர், செம்ம கலர் கிடைக்கிது. நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. கொதிஞ்சிட்ருக்கு பாருங்கள். இப்போ நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்க போகிறோம். இதோட சிக்கனில் நான் ஸ்மெல்லு போகட்டுன்றதை தாண்டி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இதுலேயும் மேக்னேட் பண்ணி தான் வைப்பேன். நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதனால் சாப்பிட்றப்போ சிக்கன் நல்லா டேஸ்ட்டாகவும் சாஃப்டாகவும் ஆயிரும். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி வைக்கிறதுனால சாப்பிட்றப்போ டேஸ்ட்டாக இருக்கும். கலரும் வெள்ளை வெள்ளையர்னு இல்லாமல் இப்படி நம்ம மிக்ஸ் பண்ணுறதுனால வெள்ளை வெள்ளையர்னு இல்லாமல் ஒரு நல்ல கலர் கொடுக்கும் சிக்கனே. இல்லைலாம் பார்த்தோம்னா ஒரு மாதிரி வெள்ளையாக இருக்கும். சில பேருக்கு குழம்பு கறியெல்லாம் பிடிக்காது. எனக்கும் அப்படி தான். நான் எப்போதுமே சாப்பிட மாட்டேன் குழம்பு கறி. சிக்கன் மட்டும் சாப்பிட்றேன்னா இந்த மேக்னெட் பதம் இப்படி செய்கிறதுனால நான் எடுத்துப்பேன். இது நான் ஓனாக ப்ரிப்பேர் பண்ணுறது. நான் எதுவும் பார்த்து செய்யலை. நான் எப்படி வீட்டில் குழம்பு பண்ணால் தான் நல்லா மேக்னெட் ஆகிடுச்சு பாருங்கள். அந்த மிளகு நம்ம போட்டோம்ல அந்த கலர் கொஞ்சம் லைட்டாக தெரியுது. முன்னாடி வேறு கலர்ஸ் இருந்துச்சு. இப்போ இந்த மிளகு மசாலா அதெல்லாம் ஒரு கலர் தெரியுது. இப்போ நம்ம தேங்காய் பாலை எடுத்து வச்சுருந்தோம்ல அதை மிக்ஸ் பண்ணுறோம் சிக்கன் போட்ட பிறகு. எப்போதுமே எந்த கறி, மட்டன், பீஃபு, சிக்கன் எது செஞ்சாலும் நீங்கள் தேங்காய் பால் ஊற்றி வேக வச்சிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் பால் கொஞ்சமாக தான் ஊற்றணும். நிறையாலாம் ஊற்றினோம்னா நல்லா இருக்காது. கொஞ்சமாக ஊற்றினோம்னா அந்த டேஸ்ட்டு அப்படியே வேறு மாதிரி எடுத்து கொடுக்கும். அப்படியே ஒரு செட்டிநாடு கிரேவி மாதிரி செட்டில்ட் ஆகிடுச்சு பாருங்கள். இத்தனைக்கும் அந்த மசாலாலாம் நம்ம போடவே இல்லை. பட்டை கூட நான் போடலை. நல்லா கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படியே பிரட்டிகிட்டே இருந்தோம்னா நல்லாயிருக்கும் பாருங்கள். அடுத்து உருளைக்கிழங்கு நம்ம வேக வச்சதை ஆட் பண்ணுறோம். உருளைக்கிழங்குலாம் எப்போதுமே சேர்க்காமல் இருக்காதீங்க. ப்ரோட்டீன் நிறையா இருக்குது அதில். நம்ம இது மாதிரி கேஸ் ஐட்டமாக இருக்கிற பொருள் வாழைக்காய், கொத்தவரங்காய், இந்த ப்ராக்கோலி, முட்டைக்கோஸு, காலிஃப்ளவர் எல்லாத்துலேயுமே கேஸ் தான். இங்கே பாருங்க, தேங்காய் மசாலா விழுதுன்னு ஏன் சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். மிளகு மட்டும்தான் நான் அந்த இதில் சேர்த்துருக்கேன். மற்றபடி சோம்பு, கசகசா எல்லாமே ஒரு ஆஃப் ஒயிட் மாதிரி இருக்கும். அதனாலவே அதில் வச்சு அரைக்கிறப்போ இந்த கலருக்கு தான் தெரியும். வேறு எதுவுமே நான் ஆட் பண்ணி அரைக்கலை. அதனால் இந்த கேஸ் ஐட்ட பொருளெல்லாம் தவிர்க்காமல் நீங்கள் சேர்த்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு எந்த சத்துமே குறையாமல் ஈவனாக எல்லாமே கிடைக்கும் நம்மளுக்கு.
கேஸுன்ட்டுலாம் நவுத்தாதீங்க. நல்லா போட்டு சமைச்சு சாப்பிடுங்க. எடுக்க எடுக்க வந்துட்டு நம்ம உடம்பு வந்து ஒத்துக்கும் எல்லாத்தையும். நல்லா மேக்னேட் ஆகிடுச்சு பாருங்கள். எல்லாம் மேக்னேட்டாக செட்டில்டு ஆனால் தண்ணி ஆட் பண்ணணும். அதுக்காக நான் இப்போ பெரிய பாத்திரத்துக்கு மாற்றுறேன். ஏன்னா குழம்பா தான் நம்ம இப்போ தேங்காய் அரைச்சோம்ல அந்த தண்ணி தான் இது. தனியாக தேங்காய் பால்லாம் கிடையாது. மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி உப்பு போட்டுட்டு நல்லா கிண்டுனோம்னா, இப்போ நீங்கள் உப்பு கம்மியாக இருக்குன்னு சர்க்கரை அந்த ஒரு ஓரத்தில் கொதிது பாருங்களேன், அது நிற்கிறப்போ கொஞ்சம் உப்பு போடணும்னு அர்த்தம். அடுத்து கொத்தமல்லி ஆட் பண்ணிடுங்க. எப்போதுமே கொத்தமல்லியை கடைசியாக தூவாதீங்க. கொதிகிறப்பே ஆட் பண்ணிட்டிங்கன்னா அதுவும் வெந்துடும் நல்லா. அப்போ ஒரு நல்ல வாசம் கிடைக்கும். சில பேர் வந்துட்டு லாஸ்ட்டாக போட்டு மூடி விடுவாங்க. அப்படி மூடி விடக்கூடாது, முன்னாடியே போட்டுருங்க. நல்லா வெந்துருச்சு பாருங்கள். ஆல்ரெடி வெந்திருக்கும். இப்போ பாருங்க, சூப்பராக குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சமைச்சு பார்த்துட்டு சொல்லுங்கள்.